அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வயிறு நிரம்புறதுக்கு நிறைய வழிகளை சொல்லுவாங்க. பெரியோர்கள் சொல்லுவாங்க, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க. கஞ்சி தனிமா குடி வயிறு நிரம்பும், அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இல்லாட்டி இதை சாப்பிடாத. சரி, ஆனால் வேதம் நமக்கு வயிறு நிரம்புறதுக்கு என்ன சொல்லி தெரியுமா? நீதிமொழிகள் 18:20 சொன்னீங்கன்னா, அவன் வாயின் பலனால் அவனது வயிறு நிரம்பும். உன் வாய் என்ன சொல்லுதோ உன் வயிறு நிரம்பும். உனக்கு திருப்தி ஆகும், மனசுக்கு சமாதானம் வரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எத்தனையோ செய்திகளை கேட்டாலும் கூட அவிசுவாச வார்த்தையை நம்ம அள்ளி வீசுவோம். அதுக்கு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை. ஆனால் விசுவாச வார்த்தை பேசணுன்னா இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த உலகத்தில் நம்மளை ஜனிப்பித்த நாளிலிருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மளால் முடியலை. ஏனென்றால் பிசாசுக்கு அந்தரங்கம் தெரியாத அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும், நம்முடைய இருதயத்தின் வேதனைகள், இருதயத்தினுடைய கஷ்டம், இருதயத்தின் மனக்குமுறல், இல்லாட்டி இருதயத்தில் மறைந்திருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் அறிகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஆனால் பிசாசு நம்ம வாயிலேருந்து என்ன பேசுகிறோங்கிறத க்ளீனாக அறிந்து கொண்டு அப்படியே அதை தூக்கி சுமந்து கொண்டுக்கிட்டு என்ன செய்வான், போவான். அவனை பிரியப்படுத்துகிற வார்த்தை பேசணுன்னா நரகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கும். நரகத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வார்த்தை, விசுவாச வார்த்தை பேசணும்னா பரலோகத்தில் ஒரு கொண்டாட்டம் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நடக்கும் நடக்கலை ரெண்டாவது, நீ விசுவாச வார்த்தை பேசு, நீ நல்ல வார்த்தையே பேசு, எதுவுமே நீ என்னது நெகட்டிவாகவே பேசாத அப்படிங்கிறாரு. இந்த வருஷத்தில் அதை கொஞ்சம் நம்ம பழக்கப்படுத்தோமா? 2 நண்பர்கள் இருந்தாங்க பாருங்கள், ஆடு திருடிட்டாங்க. அந்த கிராமத்தார் பிடிச்சு அவங்க நெத்தியில் ஆத்தி அப்படின்னு போட்டு சூடு போட்டு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு எங்கே காலத்துக்கும் ஒரே கேவலமாக இருக்குது. எங்கே போனாலும் ஆத்தி எதுக்குன்னா ஆடு திருடான்னு. அதில் ஒருத்தன் மனவேதனையில் தன்னையே மாய்த்து கொண்டான். இன்னும் ஒருத்தன் யோசிக்கிறான், இந்த ஆத்திங்கிற வார்த்தையை நம்ம எப்படி மாற்றுறது? நம்ம சாக பிறந்தவர்கள் அல்ல, நம்ம வாழ பிறந்தவர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அவன் வயிறு நிரம்புன்னு சொல்கிறாரு. அவன் அண்ணன்லேருந்து என்ன சொன்னான்? ஆண்டவரின் திருப்பாதம், என் ஆண்டவரின் திருப்பாதம் தேடுங்க, ஆண்டவரின் திருப்பாதம் தேடுங்க அப்படின்னு பார்க்குறவங்க, பழகிறவங்க, பேசுகிறவங்க எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆண்டவரின் திருப்பாதம், ஆண்டவரின் திருப்பாதம். காலப்போக்கில் அவன் நெத்தியில் இருக்க ஆத்தியை மக்கள் எப்படி மாற்றிட்டாங்க தெரியுமா? அந்த பக்கத்து வீட்டில் அந்த ஒரு பையன் இருக்காலாம், ஆண்டவரை தேடு, ஆண்டவரின் திருப்பாதம், ஆண்டவரின் திருப்பாதம், அந்த ஆத்தியான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றையில் இருந்து அவன் ஒரு நடமாடும், ஒரு ஊழியக்காரனாய் நடமாடும் ஒருவேளை நிருபமாக அவன் என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். அவனோட வாயின் வார்த்தை அவனோட கலங்கத்தை மாற்றிச்சு, கஷ்டத்தை மாற்றிச்சு, நஷ்டத்தை மாற்றிச்சு, கெட்ட பேரை மாற்றிச்சு. அன்பானவர்களே, கொஞ்சம் இந்த வருஷத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து விசுவாச வார்த்தையை கொஞ்சம் பேசி கர்த்தர் செய்வார், இதை நடத்தும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் கூட இருக்கிறார். 1000 பிரச்சனை வந்தால் என்ன, இழப்பு வந்தால் என்ன, என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவார் சொல்லி பார்ப்போங்க. நிச்சயமாக ஆண்டவரின் திருப்பாதம் தேடுவோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. ஏனென்றால் நம்ம வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல, நம்ம கூட இருக்கிறாரு. நம்முடைய வாயின் வார்த்தைக்கு தக்க இந்த வருஷத்தில் நம்ம புசிக்க போகிறோம். அப்போ நன்மையானவர்களே பேசுவோம், விசுவாச வார்த்தையே பேசுவோம், நன்மையானவர்களே புசிப்போம். சரியா?